வெஜ், நான்வெஜ் இது 2 குழம்புக்குமே யூஸ் பண்ணக்கூடிய மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான தேவையான பொருள் கடலப்பருப்பு 1/4 கிலோ, சீரகம் 50 கிராம், உளுந்து 200 கிராம், நல்லரிசி 100 கிராம், கசகசா 50 கிராம், பெருவெங்காய கட்டி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ், குறுமிளகு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், லவங்கம் 50 கிராம், வரமிளகாய் 200 கிராம், சோம்பு 50 கிராம், பட்டை 100 கிராம், கொத்தமல்லி 2 கிலோ எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் அப்படியே பச்சையாக அரைக்காமல் மிதமான தீயில் வறுத்து அரைக்கும் போது அதோட சுவை கூடுதலாகவும் நம்ம அரைக்க போகிற மல்லித்தூள் ரொம்ப வாசமாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் ட்ரையாகவும் ஒரு சில பொருட்கள் மட்டும் சுத்தமான கல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்தோம் அப்படின்னா அதோட வாசம் இன்னுமே கூடுதலாக இருக்கும். எண்ணெயில் வறுக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, சோம்பு, வரமிளகாய், கொத்தமல்லி, கடைசியாக பெருவெங்காய கட்டி எண்ணெயில் போட்டு வறுத்தோம் அப்படின்னா சூப்பரான வீடே மணக்கிற அளவுக்கு வாசம் கிடைக்கும். ட்ரையாக வறுக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீரகம், நல்லரிசி, கசகசா, குறுமிளகு, வெந்தயம், லவங்கம், பட்டை இது எல்லாத்தையும் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்தோம் அப்படின்னா சூப்பரான மசால் பவுடர் அரைக்கிறதுக்கான மசாலாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வரமிளகாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது அதோட கலர் இன்னும் சூப்பராக கிடைக்கும். கலர் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக ரெட்டிஷாக வேணும் பவுடர் அப்படின்றவங்க காஷ்மீரி மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வறுக்கும் போது இப்போ 2 கிலோ கொத்தமல்லி வறுக்க போகிறோம் அப்படின்னா 1/4 கிலோ கொத்தமல்லியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வறுத்துக்கணும். ஒட்டுக்காக கொட்டி வறுத்தோம் அப்படின்னா வறுபடாமல் போயிடும். இந்த பெருவெங்காய கட்டி பிளாக் கலர் ஆர் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். இதுதான் வறுத்தெடுக்கிறதுக்கான பதம். இந்த மாதிரி மசாலாவை நம்ம வறுத்தெடுத்து அரைக்கும் போது 1 வருஷம் வரை நம்ம வெளியிலவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் வண்டு பூச்சி எதுவுமே இல்லாமல் சூப்பரான மசாலா அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான்வெஜ்லேருந்து வெஜ் வரை எந்த குழம்புக்கு வேணாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் வறுத்தெடுத்த பிறகு இளமான வெயிலில் ஒரு 1 மணி நேரம் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா அரைக்கும் போது ஈஸியாகவும் பவுடர் ரொம்பவே சாஃப்டாக ஷைனாகவும் கிடைக்கும். மிஷினில் பவுடர் அரைக்கும் போது பவுடர் ரொம்ப சூடாக இருக்கும். அதை அப்படியே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு அகண்ட பாத்திரத்தில் நைட்டு ஃபுல்லும் கொட்டி ஆற வச்சுருங்க.